எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நீங்கள் 2 ஹெல்த்தி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் நம்ம திணை வச்சு இதை செய்ய போகிறோம். ஒன்று வந்து திணை உப்புமா, இன்னொன்று வந்து திணை தோசை. ஸோ வாங்க இந்த 2 ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் திணை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். அடுத்தது ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு பொரிச்ச உடனே கடாயில் 1 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கின பிறகு அதில் 1 கேரட் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1/2 கப்பு பட்டாணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கின பிறகு 1 தக்காளி பொடியாக நறுக்குனது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப்பு தண்ணியை ஊற்றி கடாயை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அஞ்சு நிமிஷம் பிறகு தண்ணியில் ஊற வச்ச திணையை தண்ணி இல்லாமல் கடாயில் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா திணை நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் வற்றிருக்கு, அருமையான திணை உப்புமா தயாராக இருக்குது. இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். திணை தோசைக்கு முதல்ல 1 கப்பு திணை ஒரு பவுலில் எடுத்து தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா கழுவி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி 1/4 கப்பு அவல் ஒரு பவுலில் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் கழித்து இப்போ திணையும் உளுத்தம்பருப்பும் நல்லா ஊறி இருக்கு. ஒரு மிக்சர் ஜாரில் திணையும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மிக்சர் ஜாரில் இந்த ஊற வச்ச அவலும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுருங்க. அரைச்ச அவல் மாவை திணை மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 6 மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வைக்கணும். திணை தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. தோசை தவாவை சூடு பண்ணி ஒரு கரண்டியில் மாவு எடுத்து தோசை தவா மேலே ஊற்றி தோசை சுட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தோசை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சுட்டு இருக்கு, நல்ல முறுமுறுன்னு இருக்குது.
திணை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 அருமையான திணை ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ இது ஒரு நல்ல ஹெல்த்தி ஆப்ஷன். இது நீங்கள் வந்து சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 2மே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.